குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். சக்தியின் ஆட்சி பதிவுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கு மிக்க நன்றி. குரு கார்த்திக் அண்ணா அவர்களுக்கு நான் வாழ்க்கை முழுவதும் கடன்பட்டிருக்கேன். ஒவ்வொரு சக்தியை பற்றியும் பேசக்கூடிய தகவல்களை கேட்டு அதில் பிழை திருத்தம் ஏதாவது இருந்ததுன்னா செஞ்சு எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வரக்கூடிய அண்ணாவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். சுரேஷ் அவர்கள் கொடுத்த தகவலை வச்சுக்கிட்டு தான், அதுதான் அடிப்படை ஆதாரமான விஷயமா அதை வச்சு தான் சக்தியின் ஆட்சியை நிறைவு செஞ்சேன். இப்போது புதுசாக ஒரு பதிவு தொடங்க இருக்கிறேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறேன். இந்த பதிவினுடைய நோக்கமே அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அடுத்த சந்ததி, நம்முடைய குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவு பிரபலமானவர்கள், இவ்வளவு ஆளுமைத்தன்மை நிறைந்தவர்கள், இவ்வளவு சாதனை படைத்தவர்கள், இவ்வளவு சக்தி கொண்டவர்கள் வெவ்வேறு துறைகளில் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பிரமிப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பிரமிப்பு அவங்க மனசில் போய் உட்காந்து அதை அவங்க அசை போட்டு பார்க்கும்போது நம்மளும் ஏதாவது பண்ணணுங்கிற அந்த வேட்கையும் அந்த தாகமும் கூட ஆரம்பிக்கும். கடல்கிட்ட நம்ம பார்க்கும்போது, கடலை பார்க்கும்போது, கடற்கரை ஓரமாக நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது கடலை அப்படி திரும்பி பார்த்தா நமக்கு நல்ல தாகம் எடுக்கும். எடுத்து அருந்த முடியாது, ஒரு தவிப்பு உண்டாகும். அதுதான் உடனே நம்ம அந்த வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து தண்ணி குடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அந்த தாகத்தை தூண்டும் கடல். அதே மாதிரி பிரபஞ்சத்தில் வெவ்வேறு விதமான சாதனைகள் படைத்து நமக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நமக்கு பிடிச்ச வகையில், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு எழுத்து, கவிதைகள், புத்தகங்கள் வாசித்தல் இதெல்லாம் பிடிக்கும், சில பேருக்கு இசை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பேச்சாளர்களாக வரணுன்ற கனவு இருக்கும், சில பேருக்கு ஏதாவது படிக்க வேண்டிய துறையில் பெரிய சாதனை படைக்கணும், நம்ம அதில் வித்தியாசமான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் எடுத்து நடத்தி அதில் பெரிய சாதனை படைக்கணும், மல்டி மில்லியனர் ஆகணுன்ற கனவு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அதை நோக்கி அவங்க பயணம் செய்யும்போது வரக்கூடிய தடைகளையும் தடுமாற்றங்களையும் நினச்சி வேதனைப்பட்டு பாதியில் விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் சாதனை படைத்த பிரபலங்கள் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி போராட்டங்களை சந்திக்காமலா வந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அவங்க பட்ட கஷ்டங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது, அதை தாண்டி அவங்களுடைய விடாமுயற்சியை அவங்க எப்படி கடைசி வரைக்கும் பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு ஊக்கம் பிறக்கும், சக்தி பிறக்கும். அந்த சக்தி நம்மையும் வழி நடத்தி நம்மளை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் நம்மக்கிட்டேருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சமுதாயம் ரொம்ப சிறப்பாகவும் ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்களாக, ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவர்களாக தெரியும். நமக்கான அடையாளத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு பதிவாகத்தான் நாளையிலிருந்து ஒரு பதிவு தொடங்க இருக்குது. அந்த பதிவினுடைய பெயர் பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள். இந்த பேர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது வானமண்டலம், பூலோகம் எல்லாம் சேர்ந்த ஒரு நட்சத்திர கூட்டத்திலேருந்து, நிலாலேருந்து, சூரியன்லேருந்து எல்லாம் சேர்ந்ததை யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்கிறோம். அப்படி வானளாவிய வளர்ச்சி பெற்று பிரபஞ்சத்தில் பலருக்கும் அடையாளமாக அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு, வியந்து பார்க்குற அளவுக்கு சாதனை படைத்தவர்களை பற்றி தான், இன்னமும் வாழ்க்கையில் ஜொலித்து கொண்டிருப்பவர்கள். அவங்க காலத்தால் அவங்களுக்கு ஒரு மறைவு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும், ஆனால் கால புத்தகத்தில் அவங்களுக்கான இடம் அவங்களுக்கு தான். அதை நீக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சாதனை படைத்தவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யாராக வேணா இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜாவாவோ ராணியாவோ இருக்கலாம், வீர மங்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்தாளர், ஒரு இசைத்துறை வல்லுனர், இப்படி யாராக வேணால் இருக்கலாம். ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவனாக கூட இருக்கலாம், கல்லூரி மாணவியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்த சாதனை அபரிமிதமான, அவங்க சக்தியை கொண்டு செய்த சாதனையாக இந்த உலகமே போற்றக்கூடிய சாதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரபலங்களை பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களிடமிருந்து அந்த ஜொலிப்பை நாம் உள்வாங்கி நாமும் பலனடைந்து அவர்களிடமிருந்து கிடைத்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் கொண்டு செல்வோம். இந்த நாள் மிக அழகான, அற்புதமான, அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட
நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.